21 வயதில் உச்சம், 25க்குள் முடிந்த கனவு. ஆர்பி சிங்கின் ஷார்ட் ஜர்னி இந்த வீடியோல பார்க்கலாம். ஆர்பி சிங் உத்தரப்பிரதேசத்துல இருந்து இந்தியாக்காக ரிப்ரசென்ட் பண்ணவர். லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலருங்க. ஸ்விங்கிங் கண்டிஷன்ஸ் இருந்தா சின்ராஸை கையிலேயே பிடிக்க முடியாது. ரைட் ஹேண்டரா இருக்கட்டும், லெஃப்ட் ஹேண்டரா இருக்கட்டும், எல்லா பேட்ஸ்மேனையும் தன்னோட ஸ்விங்னால ட்ரபிள் பண்ணுவாரு. அது மட்டும் இல்லாம இந்தியாவோட டெட் ஓவர் ஸ்பெஷலிஸ்டா இருந்தாரு. யாக்கரை பர்ஃபெக்ட்டா பிளேஸ் பண்ணி ரன்ஸை கட்டுப்படுத்துவாரு. ஆர்பி சிங்க்கு 2003, 2004 நல்ல டொமஸ்டிக் சீசன் இருந்த காரணத்துக்காக 2005 மற்றும் 2006ல இந்தியா ஓடிஐ மற்றும் டெஸ்ட்ல தன்னோட டெபியூ ஓபன் பண்ணாரு. 2007 T20 வேர்ல்ட் கப் அப்புறமா ஆர்பி சிங்கோட கேரியர் தலைகீழ மாறிச்சுங்க. அந்த வேர்ல்ட் கப் இந்தியா ஜெயிச்ச முக்கிய காரணம் இவரோட போலிங் தாங்க. கிட்டத்தட்ட 12 விக்கெட் எடுத்து செகண்ட் ஹையஸ்ட் விக்கெட் டேக்கரா இருந்தாரு அந்த டோர்னமெண்ட்ல. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா தோனியோட நம்பிக்கை கையா இருந்தாரு. அது மட்டும் இல்லாம இந்தியாவோட டெஸ்ட் மற்றும் ஓடிஐல ரெகுலர் மெம்பரா இருந்தாரு. ஆர்பி சிங் பாத்தீங்கன்னா 2007 மற்றும் 2008ல பீக்ல இருந்தாருங்க. இங்கிலாந்துல இந்தியா டெஸ்ட் சீரிஸ் ஜெயிச்ச முக்கிய காரணம் இவர் தாங்க. 3 டெஸ்ட் மேட்ச்ல கிட்டத்தட்ட 18 விக்கெட் எடுத்திருந்தாரு. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா 2008ல நம்பர் 1 டெஸ்ட் போலரா இருந்தாரு ஐசிசி ரேங்கிங் படி. 2009க்கு அப்புறமா இவரோட அழிவு காலம் ஆரம்பிச்சதுங்க. பேக் மற்றும் ஷோல்டர் இன்ஜரி காரணமாக டீம் விட்டு வெளில போனாரு. இன்ஜரிக்கு அப்புறமா அவரோட பேஸ் டோட்டலாவே அவுட் ஆயிடுச்சுங்க. அது மட்டும் இல்லாம லைன் அண்ட் லென்த் இன்கன்சிஸ்டன்டா இருந்த ஒரே காரணத்துக்காக 2011க்கு அப்புறமா அவருக்கு இந்தியாக்காக ரீப்ரசென்ட் பண்றதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கவே இல்லைங்க. என்னதான் டேலண்ட் இருந்தாலும் ஃபிட்னஸ் இல்லனா டேலண்ட் இருந்தும் பிரயோஜனம் இல்லாததுக்கு எக்ஸாம்பிள் ஆர்பி சிங் தாங்க. 2018க்கு அப்புறமா இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல இருந்து ரிட்டையர்மெண்ட் ஆன இவருக்கு இப்போ ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. BCCI ஓட 5 மெம்பர்ஸ் செலக்ஷன் கமிட்டி பேனல்ல இவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இவர மாதிரி நிறைய யங்ஸ்டர்ஸ் இந்தியா டீமுக்கு செலக்ட் பண்ணுவார் சொல்லி நம்ம நம்புறோம். புயல் போல வந்து காத்து போல மறைஞ்சாரு. ஆனா இவர் எடுத்த ஒவ்வொரு விக்கெட்டுமே இன்னும் மனசுல சுவடா தாங்க நிக்குது. அன்ஃபர்கெட்டபிள் ஹீரோ ஆஃப் இந்தியா ஆர்பி சிங்.